ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இவங்களா 3 பேர் நின்றுட்டு இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். நீங்களா யாருடா? How do I tell you? என்ன ப்ராங்க்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் வண்டியில் வந்து பெட்ரோல் இல்லாமல் ட்ரை ஆகிடுச்சு. இந்த வழியாக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி கலாய்ச்சி அவங்கள வந்துட்டு அழுகிற வரைக்கும் விட போகிறது கிடையாது. சொல்றத கேளு. டேய் நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. என்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. யாரு வராங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட வந்து 2 பேர்த்த வந்து நிறுத்தி பார்த்தேன். ஒருத்தருமே நிறுத்தல, எல்லாம் ஆளுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. இனிமே நான் கொள்ளையடிக்க வந்த மாதிரி பயந்துட்டு எல்லாம் ஓடுறாங்க. பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். இனிமேலாச்சும் யாராவது ஒருத்தர் வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, பெரிய வண்டி தான் வருது. இதெல்லாம் பிளாக் பண்ணோம்னா நம்ம தூக்கி போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. வேற யாராவது வராங்களான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யான் மேடம் ஒருத்தர் வராடி. ப்ரோ 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 சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, என் வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் ட்ரை ஆயிடுச்சு ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க கொஞ்சம் அப்படியே டோக் மட்டும் பண்றீங்களா? ஓகே ப்ரோ, பண்றேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. யார் வந்தவங்களோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்க. ப்ரோ ஒரே நிமிஷம், பசங்க வரேன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வந்ததுமே ஒரே கிளம்பிடலாம் ப்ரோ. இறங்குங்க ப்ரோ. அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, பெட்ரோல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா வந்துட்டு ஒயர்லாம் சரியா தான் ப்ரோ இருக்கு, பார்த்துட்டேன். என்ன தெரிகிறது? இது என்ன எவ்வளோங்க ப்ரோ மைலேஜ் வருது? ஒரு 30 வருது ப்ரோ. அப்படிங்களா? சரி சரிங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ பண்றது, வண்டி வேற இதாயிடுச்சு. இவ்வளோ தூரம் டோக் பண்ண இங்கே எங்கே பெட்ரோல் பங்க் இருக்கு? கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா இருக்கு ப்ரோ. 2 கிலோமீட்டர்? அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து டோக் பண்ணி கொடுத்துருவீங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் போறீங்க இப்போ? நான் அந்த வழியாக தான் போகிறேன், உங்களுக்கு இப்போ பண்ணி கொடுத்துறேன். எனக்கு வேற உட்காந்து டோக் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, எனக்கு தெரியாது ப்ரோ. நான் வேற கொஞ்சம் இது மாதிரி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வரான்னு சொன்னீங்க. அதை வந்ததுமே நீங்கள் கிளம்பிடலாம் ப்ரோ. சரி. நீங்கள் ஏதாவது கையில் ஏதாவது காசு வச்சுருக்கீங்களா? ஓ, நீ அப்படி வரியா? இப்போ ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் காசு வச்சிருக்கேன். வச்சிருக்கீங்களா? சரி சரிங்க. சரிங்க. ஏன் ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, அண்ணங்கிட்ட காசு ஏதாவது வாங்க, நம்ம போலாம், கிளம்பலாம் வா. காசு கொடுத்து விடுங்க, கிளம்புறோம் நாங்கள். டைம் ஆகி போச்சு. எவ்வளோ நேரம் உட்காந்து நின்றுட்டு, வெயிலில் நின்றுட்டு எவ்வளோ நேரம் நின்றுக்கிறது வரதுக்கு? எவ்வளோ நேரம் நிற்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். முன்னே வந்து தான் நாங்கள் கிளம்பியிருப்போமா? போன் எடுங்க. லிஃப்ட் கேட்டா இது டோ பண்ண சொன்னாரு, அதுக்காக வந்தேன் ப்ரோ. என்ன ப்ரோ வந்து நின்னது குத்தவாடா? காசு பாருங்க, குரங்கு விட்டு கடிக்க விட்டுருவாங்க. காசு கொடுங்க. காசு எவ்வளோ வச்சுக்கிறீங்க? காசு இல்லை ப்ரோ. பெட்ரோல் எல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு காசு எவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்து எங்களுக்கு டைம் வேஸ்ட் தான். காசு கொடுங்க. காசு எடுங்க. எவ்வளோ வச்சுக்கிறீங்க? எடுங்க கொடுங்க. கொடுங்க. ப்ரோ ப்ரோ, இதுல என்ன இந்த வீட்ல திட்டுவாங்க ப்ரோ. குமார் சொல்லுங்க, யார் இவரு? ஜாப்ல என்னது? ஒண்ணும் இல்லைங்க ப்ரோ. எடுங்க. என்ன சார்ஜர் வச்சுக்கிறீங்க? ப்ரோ. சார்ஜ் எடுங்க. என்ன சீப்புனா இல்ல? இந்த போன் சார்ஜ் சரியா போயிருந்தா? சீட் அப் தான் ப்ரோ. சரி, வேற ஏதாவது இருக்குதா? சைனீஸ் ஏதாச்சும்? அதான் செருப்பு எடுங்க. செருப்பு எடுங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப கழட்டுங்க. என்னப்பா, காலில் ஏதாவது அடிபட்டு இருக்க மாட்டிருக்கு? அடிப்பட்டா பரவாயில்ல. சரி விடு, செருப்பு வச்சுக்கிட்டு விடு. இத்தனை கொடுத்துருக்காருல்ல, செருப்பு விட்டு போட்டுக்கிட்டோம். மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. சரிங்க பிரதர், சாவி கூட இருக்கட்டும். இருங்க. சாவி கூட. ப்ரோ என்ன ப்ரோ, உங்களை நம்பி வந்ததுக்கு. சரி, எவ்வளவு காசு? ஒரு 1000 ரூபா இருக்குமா? 1300 ரூபா இருக்கு. ஒரு ஆஃப் வருமா? ஆஃப் ஃபுல்லே வரும். 500 ஒரு 10, 100 ஒரு 20, 50 ஒரு 20, 8237 ரூபா 50 காசு. ஒரு புது செல்லு. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா.
சரி போட்டு அடிச்சுக்கலாம் நாம. உங்க வண்டி சேவை கூட வண்டியில உள்ள அதாவது சாப்பிட்றதுனா சொல்லுங்க, வாங்கி தரேன். ப்ரோ 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 ப்ளீஸ் ப்ரோ. மறுபடியும் இல்ல ப்ரோ, எங்க வீட்ல வேற அங்க ஃபீஸ் வேற கட்டணும் ப்ரோ. எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுன்னா இங்க அவ்வளவுதான் பாரு, இது வேற இருக்குது, ஃபோன் பே வேற. அப்படிங்களா? ப்ரோ 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 வேணாம் ப்ரோ. அதுல என்ன இருக்குது? அதுக்குள்ள என்ன இருக்குது? இதுக்குள்ள ஒண்ணும் இல்லடா. சரி, பெட்ரோல் இருக்கு பெட்ரோல் வண்டியில. வண்டியில வேற பெட்ரோல் இல்லாம ஒண்ணும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறோம். நீங்க முன்னே இருந்தா நாங்கெல்லாம் எப்பயோ கிளம்பிருப்போம். இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க. டைமே இல்ல. சரி கிளம்பலாமா? பரவாயில்ல, நல்ல மாடல் தான் வண்டி. ப்ரோ 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 வண்டி எப்படி 20 ரூபா 30 ரூபாய்க்கு போகும், ஒரு பிரச்சனை இல்ல. ஆர்சி புக்கெல்லாம் யார்ட்டு இருக்குது? ப்ரோ ஆர்சி நம்ம போன்ல போட்டு எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஃபைனான்ஸா? ஃபைனான்ஸ் தான் ப்ரோ இருக்கு. சரி கட்டிக்கோங்க, அதெல்லாம் கட்டிருங்க, கரெக்டா கட்டிருங்க. வச்சு பத்திரமா பாத்துக்கோடா வண்டியா, புரியுதா? இப்ப யாரு? ஐயோ கரெக்டா இங்கே அம்மா கொஞ்சம் இறங்குமா. ப்ரோ பாருங்க பாருங்க. ப்ரோ 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 என்ன ப்ரோ இப்படி பண்றீங்க? இப்போ முன்னாடி வரேன் போ. தலைவர்கிட்ட நான் பேசிட்டு எல்லாம் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு. bro, இருங்க இருங்க இருங்க, இங்க வாங்க வாங்க, வருவோம் வாங்க. தண்ணி சாப்பிடறத வாங்கிட்டு போய் சாப்பிடறதுக்கு உங்களுக்கு தான் சாப்பிடறது. தலைவர் தண்ணி பாட்டில் வாங்கி வந்துடுறா. வாங்கி வந்துருவான். இல்லை நாங்க இங்கதான் இருப்போம், போக மாட்டோம். சரி விடுங்க, என்ன வேலை செய்றீங்க? இங்கதான் ப்ரோ அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன். உங்க வீடு? வீடு இங்கதான் ப்ரோ, இங்க அம்மாப்பேட்டைக்கு அந்தாண்ட போகணும் ப்ரோ. அங்கதான் இருக்கீங்களா? நம்ம ஏரியா தானா? சரி சரி, நான் இங்கதான், நம்ம இங்க கொச்சின் இருக்குல்ல, தெரியுமா? பின்னாடி ஊத்துமலைக்கு பின்னாடி கொச்சின் தெரியுங்களா? அந்த பக்கம் தான் இருக்கிறேன். நம்ம சும்மா வந்தோம். சரி கையில வேற காசு இல்லை, நாங்க அவ்வளோ நேரம் நின்று பார்த்தோம், நீங்க தான் கிடைச்சிங்க. சரி நாங்க ஒன்றும் பண்ண மாட்டோம், வண்டிலாம் தூக்கிட்டு போக மாட்டோம். எங்களுக்குலாம் அந்த அளவுக்குலாம் எனக்கு கிடையாது, திருடெல்லாம் கிடையாது. ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுங்க, நாங்கள் அனுப்பிச்சோம். ஒரு பழப்பு. ஃபீஸ் கட்ட வச்சிருந்த காசு ப்ரோ, அதையும் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏதாவது வாங்கி கொடுங்க ப்ரோ. நாங்க 10 பைசா நிக்கிறோம், நீங்க ஃபீஸ் கட்டி நீங்க என்ன படிக்க ஃபோன் பண்ணி கூகுள் பேல அனுப்பு. ப்ரோ அந்த போனையும் வாங்கிட்டு போயிட்டாரு ப்ரோ அவரு. போனா? சரி கூகுள் பேல காசு இருக்குதா? காசு இல்ல ப்ரோ. சரி நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணு. நாங்க அந்த நம்பர் காசு அனுப்பிச்சுடுங்க, ஒரு 2000 ரூபா. காசு இருக்குது தானே? பொய் சொல்லாதீங்க, காசுலாம் வச்சிருக்கீங்க. இருக்குது தானே? அப்பனா சரி. தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கா கால் பண்ணி கூகுள் பேல அமௌண்ட் போட்டு. சரி நீ இப்ப வரும்போது இல்லடா நீங்க கொடுங்க, சும்மா தான் சொன்னா. இல்ல இல்ல, நீங்களாம் யார்ட்டையும் பேச வேணாம். தெரிஞ்சவங்கலாம் என்னன்னா, உங்ககிட்ட கையில காசு இருக்கு தானே? 1500 ரூபா இருக்குது. சரி நீங்க நடந்து போங்க, நாங்க போயிட்டு எல்லாம் ஜாலியா சரக்கு அடிச்சுட்டு நாங்க வந்து கொடுக்குறோம். எங்க அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, வீட்டுல கொண்டா வண்டி விட்டுறோம். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நாங்க வீட்டுல கொண்டாந்து அந்த பையன் தண்ணி பாட்டில் வாங்க போனா கொண்டாந்து வீட்டுல விட்டுருவோம். அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நாங்க இன்னைக்கு எல்லாம் டயர்டா எல்லாம் வெளியே சுத்தி நாங்க போய் எல்லாம் சரக்குலாம் அடிச்சு நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம். சாயந்தரமா வண்டி வந்துடும். உங்க அட்ரஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, வீட்டுல கொண்டாந்து விட்டுறோம். சரிங்களா? போய்க்கலாம் ப்ரோ. நாங்க வந்து வண்டியில, உங்க வண்டிலாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், எங்ககிட்ட தான் இருக்கோம். நாங்க வந்து சாயந்தரமா உங்க வீட்டுல கொண்டாந்து விட்டுறோம். நீங்க இப்படி பயந்துக்கிறீங்க? பார்க்க அஜித் குமார் மாதிரி இருக்கிறீங்க, அல்டிமேட் சார் அஜித் மாதிரி இருக்கிறீங்க. 4 பேர்த்த தூக்கி துவைக்கிற அளவுக்கு இருக்கிறீங்க. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. ஏண்டா பண்றீங்க? உங்களை நம்பி பெட்ரோல் இல்லைன்னு சொன்னீங்க, ப்ரோ பண்ணலான்னு வந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ பண்றது? நானும் நீங்க வருவீங்கன்னு எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது? சொல்லுங்க பாப்போம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? சரி தம்பி இங்கே உட்காந்துட்டு நாங்க வந்துடுறோம். ப்ரோ ஏதாவது சாப்பாடுக்கு ஏதாவது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா கொடுத்துருவாங்க. போ 10 ரூபா 20 ரூபா இருந்தா கொடுத்துருவாங்க, போய் வாங்கிக்கலாம். வண்டியாச்சும் வாங்கி கொடுங்க ப்ரோ, காசை கூட எடுத்துட்டு போங்க ப்ரோ. இல்ல வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க 20 ரூபா இருக்குது. வரப்ப பஸ் வரும், 4 மணிக்கு பஸ் வரும், அதை பிடிச்சி வந்துருங்க. நாங்க போயிட்டு ஃபோன் பண்றோம். 4 மணிக்கு பஸ் வரும். நாங்க பஸ் வரும், பேசிக்கலாம் வாங்க. ஐயோ ஒண்ணும் இல்ல இது பண்ணிட்டு காட்டுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சும்மா பிராங்க் வீடியோ தான். பாருங்க, தெரியுதா? கேமரா தெரியுதா? அங்க பாருங்க, ஒரு பையன் நின்று இருக்கான், தெரியுதா? ப்ரோ கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் ப்ரோ. ஒண்ணுமே இல்லைங்க, வாங்க. தெரியுதுங்களா? கேமரா தெரியுதா இல்லையா? ஒரு பையன் நின்று இருக்கானு. தெரியுது ப்ரோ. அங்க பாருங்க, சும்மா பிராங்க் வீடியோ தான். காசுல கொடுத்துறா.
இங்க பாருங்க ஏன் இப்படி பயந்துக்கிறீங்க? இல்ல ப்ரோ அது தனி காட்டுல வந்து மாட்டிட்டு பயமா பாத்து பாப்பா எங்க போனாலும் இப்படி எல்லாம் இப்படிலாம் இது யாரு பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நிறுத்திட்டுலாம் இருக்காங்க. இல்ல யாரு கேட்டாலும் லிஃப்ட் தராதீங்க. bro, நீங்க ரொம்ப தனியா வந்திருக்கீங்க. ஆளை பாரு, ஆள் எப்படி இருக்கிறாங்க என்ன இதுன்னு பாரு. நீ சரி. பாட்டுக்கு வந்து தனியா வந்து பெட்ரோல் இல்லாம நிறுத்திருக்கியா? இல்ல ப்ரோ அவருக்கு பாவம் ஹெல்ப் கேக்குறாருன்னு நினைச்சு நிறுத்தணும் நீங்க ப்ரோ. தனியா வந்திருக்கீங்க. நீங்க 2 பேர் வந்திருந்தீங்கன்னாக்கா ஹெல்ப் கேக்குறாங்க, நீங்க இது பண்ணலாம். இதே இப்ப பகல் டைம்லாம் பரவாயில்ல, நைட் டைம்ல வந்து நிறுத்தினா என்ன ஆகுறது? கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. சரி ப்ரோ. கால்ல வேற அடிபட்டு இருக்குது என்ன பாத்து ஆமா போ. சரிங்க ப்ரோ. சரி சரி விடுங்க. சரி பாருங்க ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகேங்களா? சரி போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ ஒன்றும் இல்ல ப்ரோ. எனக்கு எதுவும் வண்டி வந்ததே போதும் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல இல்லைங்க ப்ரோ கொஞ்ச நேரத்துல பயந்து போயிட்டேன் ப்ரோ எனக்கு. சரி ஓகே ஓகே.